ராசியில் செவ்வாய், ராசிநாதன் செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார். இது விசேஷ பலன்களை, குருமங்கள யோகம் தைரியத்தை கொடுக்கும். புதன் வக்கரகதியில் பின்னோக்கி போகிறதுனால உங்களுடைய மரியாதை குறைவு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. அதனால் எதிரிகள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். யாரை நம்பி பணத்தை கொடுத்துருந்தீங்களோ அவர்கள் அடங்கி போய் உங்ககிட்ட பணத்தை கொடுப்பாங்க. இன்ஃபேக்ட் உங்ககிட்ட பணத்தை கொடுக்கறது அவங்க கொடுக்கல, அரசாங்கமே அவங்கள தலையில் தட்டி கொடுக்க வைக்கும். ஒரு ஜாதகத்தில் குருவை காட்டிலும் பலம் பொருந்தியவர் சுக்கிரனாக இருந்து விட்டால் அந்த ஜாதகர் எப்பேற்பட்ட சிக்கலிலிருந்தும் வெளிவருவதற்கும் அனைத்து நண்பர்களையும் அரவணைத்து செல்லும் ஆற்றலையும் ஏற்படுத்துவார். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். சுக்கிர பயிற்சி பலன்கள். இந்த சுக்கிர பயிற்சி பலன்களானது அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். எதுக்கு இந்த சுக்கிர பயிற்சி? ஒவ்வொரு தடையும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. சுக்கிர பயிற்சி பற்றி எதுக்கு இவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறீங்க அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் குருவை காட்டிலும் பலம் பொருந்தியவர் சுக்கிரனாக இருந்து விட்டால் அந்த ஜாதகர் எப்பேற்பட்ட சிக்கலிலிருந்தும் வெளிவருவதற்கும் அனைத்து நண்பர்களையும் அரவணைத்து செல்லும் ஆற்றலையும் ஏற்படுத்துவார். குரு நல்லவராக இருந்தால் குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியம், நல்ல நட்புக்கள் எல்லாம் அமையும். ஆனால் இந்த சுக்கிரன் நல்ல பவர்ஃபுல்லாக இருந்துட்டார்னா எதிரியை கூட சிரிச்சே தன்வசப்படுத்துவார். அதனால இந்த சுக்கிரன் ரொம்ப பவர்ஃபுல். ஏன்னா இந்த சுக்கிரனுக்கு மட்டும்தான் இறந்தவர்களை உயிர்ப்பிக்க வைக்கும் அந்த சஞ்சீவனி மந்திரத்தை தெரிந்து கொண்டிருந்தவர் சிவபெருமானுக்கு அப்புறம். சிவபெருமானுக்கு அப்புறம் இந்த சுக்கிரனுக்கு மட்டும்தான் அந்த மந்திரம் தெரியும். அதனால தான் எல்லாருமே அவர் கொஞ்சம் பயப்படுவாங்க அவர்கிட்ட. இந்த சுக்கிரன் உங்களுக்கு ஜாதகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் கோச்சார ரீதியாக பல இடங்கள்ல இருந்தால் நற்பலன்களை ஏற்படுத்துவார். சில இடங்கள்ல இருந்தால் சங்கடங்களை ஏற்படுத்துவார். அந்த சங்கடமான இடங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் இடம், உங்கள் ராசியிலிருந்து 6ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம். இது உங்கள் லக்னத்துக்கும் பொருந்தும். ஏன் லக்னம் அப்படின்னா, உங்களுடைய உயிர் லக்னம், உங்களுடைய உடல் ராசி, இது ரெண்டுமே சாதகமாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த கோச்சார பலன் வெற்றியை தரும். ஏதாவது ஒன்று சாதகம் இல்லாமல் இருந்தது, லக்னத்துக்கு நல்ல இடத்துல இருந்து ராசிக்கு சுமாரான இடத்துல 6, 7, 10 இருந்தால் உங்களுக்கு வேலையில் மாற்றம் ஏற்படுகின்ற சூழ்நிலை வருது. குறிப்பாக இப்போ மேஷராசி நண்பர்களுக்கு உறவுகள் வகையில் சில குழப்பங்கள் ஏற்படும். இது ஒவ்வொரு ராசிக்கும் இருக்குது. அதனால் இந்த சுக்கிர பயிற்சியானது மாற்றங்களை தரக்கூடிய பயிற்சியாக இருக்கும். அதில் என்னென்ன பலன்கள் உங்களுக்கு நடக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த சுக்கிர பயிற்சி எப்போ நடக்க போகிறது, முதல்ல அதை சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டால்னா, நவம்பர் 2, 2025 அன்று கன்னி ராசியில் நீச்சஸ்தானத்தில் இருக்கிற சுக்கிரன் துலாம் ராசிக்கு பயிற்சியாகி ஆட்சி பலத்தோடு அமரக்கூடிய வகையில் இருப்பார். இந்த துலாம் ராசியில் எத்தனை நாள் இருப்பார்னா, நவம்பர் 2ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 26ஆம் தேதி வரைக்கும் 24 நாட்கள் அந்த துலாம் ராசியில் இருக்க போகிறாரு. இதில் இந்த 16ஆம் தேதி வரைக்கும், அதாவது நவம்பர் 2லேருந்து நவம்பர் 16 வரைக்கும் சூரியனும் அங்கே இருப்பார். அதனால் சூரியனுடைய அந்த நீச்ச பங்க பலன் பலருக்கு நற்பலன்களை ஏற்படுத்தும், இன்க்ளூடிங் மேஷ ராசி, ரிஷப ராசிக்கெல்லாம். இந்த சுக்கிர பயிற்சியானது உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை நல்க போறாருன்னு பார்க்க போகிறோம். விருச்சிக ராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் 11ஆம் இடத்துல இருந்த சுக்கிரன், பதவியை கொடுத்த சுக்கிரன் இப்போ 12ஆம் இடத்துக்கு வரார். நவம்பர் 2ஆம் தேதி பதவியை கொடுத்த சுக்கிரன் 12ஆம் இடத்துக்கு வரார். அதனால் உங்களுக்கு சில ரகசிய ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்கும். இதில் சூரியன் அங்கே இருக்கிறதுனால சூரியனுக்கு நீச்ச பங்க பலனை கொடுத்து பதவியை கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பார். இத்தனை நாளாக உங்களுக்கு அகெயின்ஸ்டாக நடந்துட்டு இருந்தவங்க ரகசியமாக யாருக்குமே தெரியாமல் அவங்கள ஒரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க, அல்லது அவங்களுக்கு குண்டு வைப்பீங்க. அதாவது அவங்கள அந்த இடத்த விட்டு துரத்தி விட்டுருவீங்க. இதனால் உங்களுக்கு என்ன கெடுதல் வருமானு கேட்டால் ஒரு கெடுதலும் கிடையாது, நல்லது தான் வருது. நல்லது என்ன? பதவி கொடுக்கும், செல்வாக்கு கொடுக்கும். அதே சமயம் ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும், நிம்மதியான தூக்கம் ஏற்படும். கடந்த சில வாரங்களாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தூக்கமே இல்லை. ஒரு லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் நிம்மதி இல்லை, தூக்கம் இல்லை. ஏன் அப்படின்னா உங்களுடைய எதிரிகள் பலம் பொருந்தியவராக இருப்பார்கள்.
அவர்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் இருந்தது. இப்போ அந்த சமாளிப்புக்கு உண்டான பலமும் மனோபலமும் தைரியமும் ஏற்படுகின்ற வாய்ப்புகளை சுக்கிரன் கொடுக்கிறார். எதிரி மறைவது விசேஷம். அதனால் உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். யாரை நம்பி பணத்தை கொடுத்துருந்தீங்களோ அவர்கள் அடங்கி போய் உங்ககிட்ட பணத்தை கொடுப்பாங்க. இன்ஃபேக்ட் உங்ககிட்ட பணத்தை கொடுக்குறது அவங்க கொடுக்கல, அரசாங்கமே அவங்கள தலையில் தட்டி கொடுக்க வைக்கும். நீங்கள் லீகலாக ஆக்ஷன் எடுத்திருப்பீங்க, எப்போவோ ரெட் பெடிஷன் போட்டிருப்பீங்க, கோர்ட் இப்போ சொல்லும் அவருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை செட்டில் பண்ணுன்ட்டு. ஸோ நவம்பர் 2லேருந்து நவம்பர் 16க்குள்ளார பண வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2ஆம் வீட்டதிபதி உச்சமாக இருக்கிறதுனால உங்களிடம் ஒரு தெளிவு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். ராசியில் செவ்வாய், ராசிநாதன் செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார். இது விசேஷ பலன்களை, குருமங்கள யோகம் தைரியத்தை கொடுக்கும். யாரையும் எதிர்கொள்ளும் ஆற்றல் ஏற்படும். அதே சமயம் யாருக்கிட்ட பதவிசா பேசணுமோ, எந்த இடத்துல அதிகாரமாக பேசணுமோ அந்த இடத்துல அதிகாரமாக பேசுவீங்க, எந்த இடத்துல அன்போடு பேசணுமோ அந்த இடத்துல அன்போடு பேசுவீங்க. காரியத்தை சாதித்து கொள்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். நிலம் சார்ந்த முதலீடுகள் வெற்றியை தரும். சார் எனக்கு வீடு வாங்கிறதுக்கு யோகம் இல்லை, வீடு வாங்கிறதுக்கு ஐடியாவே இல்லை, லோன் போட்டு வச்சு லோனே ஒன்றும் க்ளோஸ் பண்ணல, தேடி வரும் சார், வீடு தேடி வரும். வீடு தேடி வந்து உங்களுக்கு லோன் ப்ராசஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு இத்தனை நாள் நீங்கள் என்ன நினைப்பீங்க, எனக்கு இஎம்ஐ கட்ட முடியாதுன்னு. திடீர்னு உங்களுக்கு சேல்ரி ஹைக் வரும். திடீர்னு 2ஆம் தேதி சேல்ரி ஹைக் வரும். 4ஆம் தேதி சொத்து வாங்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். இதெல்லாம் ஒரு அசம்ஷனில் பாசிபிலிட்டிஸ் நான் சொல்கிறேன். உடனே 4ஆம் தேதி முடிஞ்ச உடனே எனக்கு சொத்து வாங்கலைன்னு 5ஆம் தேதி ஃபோன் பண்ணாதீங்க, கமெண்ட் போடாதீங்க. இந்த மாதத்தில் உங்களுக்கு வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு வருது. அதை சாதகமாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா அடுத்த ஒரு 3 மாதத்துக்குள்ளார சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இளம் வயது ஆண் பெண்கள் திருமண வயதினருக்கு திருமண யோகத்தில் ஒரு சிறு தடை ஏற்படும். ஏன்னா 7ஆம் வீட்டதிபதி 12ல் போய் மறையிறதுனால நீங்கள் எதிர்பார்த்த அந்த நல்ல செய்தி, பொண்ணு பார்த்துட்டு போயிருப்பாங்க, இல்லை மாப்பிள்ளை பார்த்துட்டு போயிருப்பாங்க, ஆனால் அவங்கக்கிட்ட இந்த ரெஸ்பான்ஸ் வராது. 26க்கு மேலே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் மட்டுமல்லாமல் பேச்சை தொழிலாக கொண்ட ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு உங்களிடம் ஒரு தெளிவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம்னா, புதன் வக்கரகதியில் பின்னோக்கி போகிறதுனால உங்களுடைய மரியாதை குறைவு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. அதனால் எதிரிகள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். எதிரிகளால் அவமரியாதை ஏற்படும். அதற்குண்டான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செய்வது மேன்மையை தரும். உங்களுடைய எதிரிகளிடமிருந்து உங்களை காப்பாற்றும். இந்த சுக்கிர பெயர்ச்சியானது உங்களுக்கு பல நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். இருப்பினும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு, உங்கள் லக்னத்துக்கும் இந்த சுக்கிர பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க, எதுக்கு சார் லக்னத்துக்கு பார்க்கணும், ராசிக்கு பார்த்தா பத்தாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய என்ன லக்னம், அந்த லக்னாதிபதி எங்கே இருக்கார், அந்த லக்னத்துக்கும் இந்த சுக்கிர பயிற்சியும் எப்படிப்பட்ட பலன்களை கொரலேட் பண்ண போகிறாரு அப்படின்னு நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா இந்த சுக்கிரன் நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பணபலமும் சுகமும் அதிகரிக்கும். திருமண சம்பந்தமான பிரச்சனைகள், இந்த டைவர்ஸ் கேஸு, இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இந்த சுக்கிரன் தான். அதுவும் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன், இந்த இல்லீகல் ரிலேஷன்ஷிப் ரொம்ப சங்கடத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் நிறைய பேர் நிறைய குழந்தைங்க டைவர்ஸ் சம்பந்தமாக பிரச்சனையில் இருக்காங்க. திருமண வாழ்க்கையில் ஃபெயிலியரை சந்திக்கிறார்கள். அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்களை தெரிந்து கொள்ள ஆசைப்படுபவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள கைபேசி எண்கள், ஒன்று டைரக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், இன்னொன்று வாட்ஸ்அப் எண் கொடுத்துருக்கேன். டைரக்ட் நம்பர் சென்னையில் இருக்கிறவங்க என்னை டைரெக்டாக அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு, வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு வெளியூர்லேருந்து பலன்களை தெரிந்து கொள்ள விருப்பமுடையவர்கள் அதில் தொடர்பு கொண்டு பலன்களை அறிந்து கொள்ளலாம். உங்கள் அனைவருக்கும் இந்த சுக்கிர பெயர்ச்சியானது நற்பலன்களை வாரி வழங்க வேண்டும், பாதிப்புகள் இல்லாத நாட்களாக அமைய வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.